ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சனியச்ச ராகுவே கேதுவே நமோ நமக. புதிய நம்பிக்கைகளுடன் இந்த 2025 பிறக்க உள்ளது. இந்த 2025ஆம் ஆண்டு கிரகங்களின் பயணத்தில் ஏராளமான மாற்றங்கள் இருக்க போகிறது. அதனால் எந்த ராசிக்கு எப்படி இருக்கும், ஆண்டை எப்படி திட்டமிடுவது என்ற யோசனைகள் இருக்கும். இந்த 2025ஆம் ஆண்டில் யோகங்கள் தரும் ராசிகள் எவை, கவனமாக இருக்கக்கூடிய ராசிகள் எவை என்பதை பார்க்கலாம். இந்த 2025ஆம் ஆண்டு உலகளவில் ஒப்பிடும்போது இந்தியாவுக்கு சற்று நன்றாக இருக்கும். செவ்வாயின் அம்சத்தை ஒட்டி வரும் வருடம் என்பதால் சிறப்பாக இருக்கும். பணப்புழக்கம் சீராக இருக்கும். பெண்கள் தங்க நகை வாங்கும் வாய்ப்புகள் நன்கு உள்ளது. இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் நன்றாக இருப்பினும் முதியவர்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும். சனி பகவான் நீர் ராசிகளில் சஞ்சரிக்கும் போது எல்லா பெரிய அளவிற்கும் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன. கடகராசியில் சஞ்சரிக்கும் போது சுனாமி, விருச்சிக ராசியில் சஞ்சரிக்கும் போது சென்னை பெருவெள்ளம் ஏற்பட்டது. இந்த முறை சனி பகவான் மீன ராசிக்கு சஞ்சரிக்க உள்ளார். அதனால் உலகளவில் இயற்கை சீற்றங்கள் அதிகமாக இருக்கும். தண்ணீர் மற்றும் நிலநடுக்கத்தால் சீற்றங்கள் அதிகமாக வர உள்ளது. செவ்வாயின் ஆதிக்கத்தால் இந்த வருடம் தொடங்க உள்ளதால் வண்டி வாகன விபத்துக்கள் அதிகமாக இருக்கும். விமான விபத்துக்கள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. பலருக்கு வேலை வாய்ப்புகளில் பிரச்சனைகள் பெரிய அளவு இருக்கும். உலக நாடுகளுக்கிடையே மோதல்கள் அதிகரிக்கும். குறிப்பாக மருத்துவ துறையில் புரட்சி ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. விவசாயத்திலும் பெரிய புரட்சி ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. இளம் வயதில் பல பில்லியனர்களை உருவாக்கி மூத்த தொழிலதிபர்கள் சரிவை சந்திக்கும். வித்தியாசமான நிகழ்வுகள் நடைபெற உள்ளது. அதாவது அம்பானிகளை இளைய ரத்தம் ஜஸ்ட் லைக் தட் என ஓவர்டேக் செய்து விடுவார்கள். இந்த 2025ஆம் ஆண்டில் மிகப்பெரிய கிரகங்களின் மாற்றங்கள் இருக்கிறது. சனி பகவான் மார்ச் மாதம் 29ஆம் தேதி கும்பத்தை விட்டு மீன ராசிக்கு பயிற்சியாக போகிறார். மே 14ஆம் தேதி குரு பகவான் ரிஷபத்தை விட்டு மிதுனத்திற்கு மாறுகிறார். மே மாதம் 18ஆம் தேதி ராகு கேது பயிற்சி இடமாற்றங்கள் நிகழ உள்ளது. இது மிகவும் அரிதான காலகட்டம். இதனால் அனைத்து ராசிக்காரர்களுக்குமே ஏற்ற இறக்கங்கள் மாறி மாறி வரும். அன்பிற்கினிய விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த 2025ஆம் ஆண்டு உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. குறிப்பாக மார்ச் மாதத்திற்கு பிறகு 4வது வீட்டில் இருந்து சனி பெயர்ச்சி அதன் எதிர்மறை தன்மையை கொண்டிருப்பதாகவே தோன்றுகிறது. மே முதல் ராகுவின் பெயர்ச்சி 4வது வீட்டில் நடைபெறும். எனவே சில பெரிய மற்றும் பழைய பிரச்சனைகள் மறைந்து போக வாய்ப்புகள் அதிகம் இருக்கும். ஆனால் சில புதிய பிரச்சனைகளும் மீண்டும் தோன்றக்கூடும். இருப்பினும் கடந்த சில நாட்களாகவே உங்களுக்கு வயிறு மற்றும் தலை சார்ந்த தொடர்பான பிரச்சனைகள் இருப்பதால் அவற்றிலிருந்து நீங்கள் விடுபடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. குருவின் பெயர்ச்சி மே மாதத்தின் நடுப்பகுதி வரை 7வது வீட்டின் மூலம் உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை கொடுப்பதாகவே தெரிகிறது. ஆனால் மே மாதத்தின் நடுப்பகுதிக்கு பிறகு குரு 8வது வீட்டிற்கு செல்வதன் மூலம் ஓரளவு பலவீனமாகிவிடும். 2ஆம் வீட்டின் தாக்கம் இருப்பதால் பெரிய நிதி பிரச்சனைகள் இருக்காது என்றாலும் வருமானம் ஓரளவுக்கு தாமதமாகவே இருக்கும். மே மாதம் வரை நேரம் சற்று கவனமுடன் இருப்பது நல்லது. கல்வி தொடர்பான விஷயங்களுக்கு ஒப்பீட்டளவில் மிகவும் சாதகமான சூழ்நிலையில் இருக்கும். காதல் சார்ந்த பிரச்சனைகள் சற்று கவனமுடன் இருப்பது நல்லது. திருமணம், நிச்சயதார்த்தம், காதல் விவகாரங்கள் மற்றும் குழந்தைகள் போன்ற விஷயங்களுக்கு மே மாதத்தின் நடுப்பகுதிக்கு முந்தைய நேரம் மிகவும் சிறப்பாகவே இருக்கும். இந்த ஆண்டிற்கான பயிற்சி பலன்களின் பரிகாரங்கள் என்னவென்றால், ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது நல்லது மற்றும் வெள்ளிக்கிழமை தோறும் அம்மன் வழிபாடு செய்வது மிகவும் சிறந்ததாக இருக்கும்.